கதையின் பெயர் சொர்ணபுரி, ஒரு மர்ம தேசம். எழுதியவர் ஆர்த்தி. நான் உங்கள் ஆர்ஜே எஸ்டி மெஹர். அமானுஷ்ய அரண்மனை, சொர்ணபுரி. இன்னைக்கு அமாவாசை, யாரும் ரொம்ப நேரம் வெளியே இருக்க வேண்டாம். எல்லாரும் சீக்கிரமா வீட்டுக்குள்ள போயிருங்க. வேலைக்கு போனவங்களும் 6 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்து சேரணும்னு போன் பண்ணி சொல்லிருங்க. இன்னைக்கு பக்கத்து ஊரு கோவிலுக்கு போயிருந்தப்போ குறி சொல்ற அம்மா இன்னைக்கு நிச்சயம் ஒரு உயிர் பலி விழும்னு சொல்லிருக்காங்க. நம்ம ஊர்ல ஏற்கனவே நிறைய பேரை இழந்துட்டோம். இனிமேலையும் யாரையும் இழக்க கூடாது. எல்லாரும் ஜாக்கிரதையா இருக்கணும் என்று ஒரு பெரியவர் அந்த ஊர் மக்கள் அனைவரையும் கூட்டி வைத்து பேசிக் கொண்டிருந்தார். ஊர் மக்களும் அவர் சொல்வதை தெய்வ வாக்காக கருதி அவ்வாறே செய்வதற்கு ஆயத்தமானார்கள். வழக்கமாக அமாவாசை இரவு இது வழக்கமாக நடப்பதுதான். இருந்தாலும் இன்று சாமியும் குறி சொல்லி இருந்ததால் அவர்கள் பீதி அதிகரித்திருந்தது. அந்த பெரியவர் சொன்னது போலவே மாலை 6 மணிக்கெல்லாம் ஊரடங்கி அனைவரும் அவரவர் வீட்டுக்குள்ளே அடைந்திருந்தார்கள். கடந்த மாதம் அவர்கள் சொன்னதை கேட்காமல் வெளியே சுற்றிவிட்டு இரவு 9 மணிக்கு ஊருக்குள் வந்த ஒருவனின் நிலையை கண்கூடாக பார்த்த பிறகு அவர்களால் எதையும் நம்பாமல் இருக்க முடியவில்லை. அமாவாசை என்பதால் சீக்கிரமாகவே இருட்டத் தொடங்கியது. ஊர் முழுவதும் மயான அமைதி நிலை கொண்டிருந்தது. அம்மா, ஏன் எப்ப பாரு வீட்டுக்குள்ளேயே இருக்க சொல்ற? எனக்கு விளையாட வெளியே போகணும் என்று கூறி அழுத குழந்தையை பார்க்க பாவமாக இருந்தது. இந்த நேரத்துல வெளியில போனா அந்த கோட்டைக்குள்ள இருக்கிற பேய் அடிச்சிரும் கண்ணு. நாளைக்கு விளையாடலாம், இப்ப சாப்பிட்டுட்டு தூங்கு கண்ணு என்று சமாதானம் கூறி அந்த குழந்தையை உறங்க வைப்பதற்குள் அவளுக்கு படாத பாடாகிவிட்டது. மாலை மங்கி அந்த இடத்தில் இருள் சூழத் தொடங்கியது. அமாவாசை இருளில் அந்த கோட்டையை தூரத்திலிருந்து பார்ப்பதற்கு கூட நடுக்கமாக இருந்தது. அவன் உள்ளே சென்ற அறை மிகவும் இருட்டாக இருந்தது. இருட்டு என்றால் அப்படிப்பட்ட இருட்டை கற்பனை செய்யவும் முடியாது. அதுவரை வெளிச்சமாக இருந்த இடம் திடீரென இவ்வாறு இருட்டிப் போகும் என்று அவன் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. வெளிச்சத்திலிருந்து இருட்டில் வந்திருப்பதால் முதலில் இப்படித்தான் இருக்கும். சற்று போனால் பொருட்கள் மங்கலாகவாவது கண்ணுக்கு தெரியும் என்று நம்பினான். அடுத்த அடுத்த அடிகளை கொஞ்சம் மெதுவாகவே எடுத்து வைத்தான். சற்று தூரம் கையை முன்னால் நீட்டிக்கொண்டு ஒவ்வொரு அடியையும் மிகவும் கவனமாக எடுத்து வைத்தான். சிறிது தூரம் உள்ளேயும் சென்றிருந்தான். ஆனால் அவன் கண்ணுக்கு ஏதும் தென்படவில்லை. அவன் மனதில் முதன்முறையாக பயம் குடிகொண்டது. இதய துடிப்பு அதிகரித்தது. நெற்றியில் வியர்வை துளிகள் தோன்றியது. திரும்பி சென்றுவிட வேண்டும் என்று எண்ணி திரும்பி அவன் நடந்து வந்த திசையில் ஓட ஆரம்பித்தான். ஆனால் எவ்வளவு நேரம் ஓடியும் அவனால் நுழைவாயிலை அடைய முடியவில்லை. சுற்றி சுற்றி ஓடியும் அவனுக்கு அந்த அறையில் எந்த ஒரு பொருளும் தட்டுப்படவில்லை. மூச்சிறைக்க ஒரு இடத்தில் நின்றான். யாரோ அருகில் நடப்பது போல் தோன்றியது அவனுக்கு. யாருடைய மூச்சுக்காற்றோ அவன் மேல் படுவது போன்ற உணர்வு தோன்றியது. அந்த மூச்சுக்காற்று அவன் மீது பட்டதும் அவன் உடல் சிலிர்த்தது. யாராவது இருக்கீங்களா? ப்ளீஸ், யாராவது இருந்தா என்னை காப்பாத்துங்க என்று உரக்க கத்தினான். யாரும் அவனுக்கு பதில் அளிக்கவில்லை. அந்த இடத்தில் நிசப்தம் குடிக்கொண்டு அவன் அச்சத்தை அதிகரித்தது. என்கிட்ட நிறைய தங்கம் இருக்கு, எல்லாம் உங்களுக்கே கொடுத்துட்றேன். இதெல்லாம் இப்ப சம்பாதிச்ச தங்கம். வெளியே போனதும் என்கிட்ட இருக்கிற மத்ததையும் கொடுத்துட்றேன். தயவு செஞ்சு என்னை வெளியே விட்டுருங்க ப்ளீஸ் என்றான் கெஞ்சலாக. யாரும் அவனுக்கு பதில் அளிக்கவில்லை. சிறிது நேரத்தில் சலங்கை கட்டி யாரோ நடப்பது போன்ற ஒலி கேட்டது. ஆரம்பத்தில் அது அவனின் மன பிரமை என்றே எண்ணினான். ஆனால் அந்த சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கத் தொடங்கியதும் அவன் படபடப்பு அதிகரித்தது. சிறிது நேரம் கழித்து அந்த சலங்கை சத்தம் அவனுக்கு மிகவும் அருகாமையில் கேட்டது. அவன் இதய துடிப்பின் சத்தம் வெளியே கேட்கத் தொடங்கியது. முகம் முழுவதும் வியர்த்து அந்த இடத்திலிருந்து ஓடத் தொடங்கினான். ஆனால் ஏதோ ஒன்று அவன் காலை தடுத்து விடவும் தடால் என்று அங்கேயே தரையில் விழுந்தான். யாருடைய சொர்ணத்தை யாருக்கு கொடுக்க திட்டமிடுகிறாய் என்று உரக்க கேட்டது
கோபம் கலந்த ஒரு பெண்ணின் குரல். அதை கேட்ட அவன் நடுநடுங்கி போனான். கண்களை கசக்கி யாராவது இருக்கிறார்களா என்று பார்க்க நினைத்தான். அந்த முயற்சி அவனுக்கு கை கொடுக்கவில்லை. தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு பேசத் தொடங்கினான். யாரு நீ? என்ன மரியாதையா வெளியே விடு. நீ யாருன்னு கண்டுபிடிச்சா உன்னை நான் சும்மா விட மாட்டேன். உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் என்றான் நடுக்கத்துடன். நீ என்னை இல்லாமல் செய்ய போகிறாயா? இந்த மிருதுளாதேவியின் எல்லைக்குள் நுழைந்த ஒருவன் தப்பி பிழைத்துச் சென்றதாக வரலாறு இல்லையடா முட்டாளே என்றது அதே பெண் குரல் கம்பீரமாக. அவன் நடுக்கம் அதிகரித்தது. அடுத்த நொடியே அவன் கண் முன்னால் மிகவும் பிரகாசமான ஒரு ஒளி தோன்றி அவன் கண்ணை கூச செய்தது. அவன் அதை பார்க்க முடியாமல் கண்களை கைகளால் மூடிக்கொண்டு கீழே குனிந்து கொண்டான். சிறிது நேரம் கழித்து அவன் கண் திறந்த பொழுது அந்த அறை முழுவதும் இருட்டாக இருந்தது. அந்த அறையில் ஒரு இடத்தில் மட்டும் சிறிது வெளிச்சமாக தெரிந்தது. அந்த இடத்தில் ஒரு புகைப்படமும் மாட்டி வைக்கப்பட்டு இருந்தது அவன் கண்களுக்கு தென்பட்டது. அவன் அமர்ந்திருந்த இடத்திலிருந்து எழுந்து மெதுவாக நடுக்கத்துடன் அதன் அருகில் நடந்து சென்றான். அந்த புகைப்படத்தில் இருந்தது ஒரு அழகிய ராஜகுமாரி. சிரித்துக் கொண்டே இருந்த அவள் முகம் அழகாக இருந்த பொழுதும் சிவந்திருந்த அவள் கண்களில் இருந்த கோபம் அவனை நடுங்கச் செய்தது. அவன் அதன் அருகில் செல்ல துணிவில்லாமல் அங்கேயே நின்று கொண்டு அதையே பார்த்தபடி நின்றிருந்தான். அடுத்த நொடி அந்த புகைப்படத்தில் இருக்கும் பெண்ணின் கண்கள் அசைவதை பார்த்து அவன் பயத்தில் உறைந்து போனான். அடுத்த கணமே வெளியேற நுழைவு வாயில் போல் ஒன்று அந்த புகைப்படத்திற்கு வெகு அருகிலேயே தென்பட்டது. அவன் எதை பற்றியும் யோசிக்காமல் வேகமாக சென்று அங்கிருந்து தப்பிக்க வேண்டும் என்று எண்ணி அந்த கதவை நோக்கி விரைவாக ஓடினான். அந்த கதவு தானாகவே திறந்து கொண்டது. அவன் வேகமாக அதனுள் நுழைந்தான். அந்த அறைக்குள் அவன் கால் வைத்ததும் அந்த இடத்தில் தரை மறைந்துவிட அவன் அகல பாதாளத்தில் விழுந்தான். அம்மா என்று அவனின் ஓலக்குரல் அந்த இடத்தையே அதிர செய்தது.